வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பூஜை போட எப்பவும் போல் ரெடி ஆயாச்சு. இந்த வருஷத்தில் வந்து 2வது முறையாக செப்டம்பர் 7ஆம் தேதி சந்திர கிரகணம் வருது. சந்திர கிரகணம்னாவே அன்றைக்கி பௌர்ணமியாக தான் இருக்கும். பௌர்ணமிக்குமே ஈவினிங் டைமை எல்லாருமே பௌர்ணமி அன்றைக்கி பூஜை போடலாம் முடிச்சுட்டு ஈவினிங் நைட்டு வந்து இப்போ சந்திர கிரகணம் பிடிக்கிற டைமிங் பார்த்தாங்கன்னா 9:56லேருந்து 1:26 வரைக்கும் பிடிக்குது. சரியாக சந்திர கிரகணம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 மணி அளவில் தான் சந்திர கிரகணம் வருது. அதனால் எல்லாருமே சீக்கிரம் 9 மணிக்கெல்லாம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு சீக்கிரம் படுத்து தூங்கிடுங்க, மாசமாக இருக்கிறவங்க உள்பட. ஃபஸ்ட் டைம் வந்து மார்ச் மாதத்தில் சந்திர கிரகணம் வந்துச்சு. அதை விட இது வந்து கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நைட் டைமுன்றதுனால சந்திர கிரகணத்துக்கு நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே சேஃபாக இருக்கலாம். எல்லா பூஜையெல்லாம் எல்லாமே வெள்ளிக்கிழமை பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் எப்போவுமே அதான் அங்கே முடிக்கிறதுக்கு முன்னாடி அதான் வணங்கத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு துளசி மாடத்தை தான் வணங்குவேன். வணங்க சொல்ல நான் லாஸ்ட் வீடியோலையும் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நான் அந்த இது துளசி மாடத்தால் ஓம் நமோ நாராயணா சொல்ல அந்த லக்ஷ்மி வந்து அங்கே இந்த மாதிரி தான் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. என்ன எதுக்காக தான் அவள் வரான்னு தெரியல. ஏதோ பாசக்கார பொண்ணுன்னு நினச்சிட்டு நான் அப்படியே விட்டுடுறது. குழந்த மாதிரி நான் நினச்சி அவங்கள வளர்த்துட்டு இருக்கேன். டேசியோட பொண்ணு தான் இந்த லக்ஷ்மி. சரி, லக்ஷ்மின்னு பேர் வச்சுருக்கோம். நமக்கு தான் அதிர்ஷ்டம் இல்லையா, லக்ஷ்மின்னு வச்சாவது பேர் கூப்பிட்டா அதிர்ஷ்டம் வருதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இவளுக்கு லக்ஷ்மி நாங்கள் பேர் வச்சுருக்கோம். இவள் ஸ்டோரிலாம் பெரிய பெரிய ஸ்டோரிங்க. அதெல்லாம் நான் இன்னும் கொஞ்சம் நாள் வீடியோ போட சொல்கிறேன். நான் ஏற்கனவே வந்து மணி சத்யா விலாக்ஸ்னு ஒரு சேனல் வச்சுருந்தேன். அது வந்து மொபைல் தொலைஞ்சு போனதுனால எனக்கு வந்து அந்த ஐடி மிஸ் ஆயிடுச்சு. அதனால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப அதே பேர்லேயே 2.0ன்னு இந்த சேனலும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நிலவாசலில் துளசி மாடத்தில் விழுந்து கும்பிட்டு நிலவாசலையும் நான் தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக பூஜை ரூம்லேயும் வணங்கிட்டு தோப்பு கண்ணம் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். இதோடு இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மணி சத்யா. இன்னும் வீடியோ முடியல, அதனால் இன்னும் சின்னதாக ஒரு ரெக்வஸ்ட். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனால கூடிய சீக்கிரம் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வீடியோ போடுறேன். ஓகே, பை, டாட்டா.